நண்பர்களே, உங்க லைஃப்ல எப்போவாவது இப்படி நடந்திருக்கா? ஒரு பெரிய பார்ட்டிக்கு போறீங்க. அங்க ஒருத்தர் ரொம்ப லவுடா பேசிட்டு இருக்கார். ரொம்ப சத்தமா எல்லாரோட அட்டென்ஷனை எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கார். ஆனா எல்லாரோட கவனமும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மூலையில அமைதியா உட்கார்ந்து மத்தவங்கள கவனிச்சிட்டு இருக்கிற ஒரு நபர் மேல போகுது. அவங்க ஒன்றும் பெருசா பண்ணல. ஆனா அவங்க யாரு, அவங்க மனசுல என்ன ஓடுது, அவங்க என்ன பேச போறாங்க, நம்ம மனசு அவங்கள நோக்கியே சுத்துது இல்லையா? ஏன் இப்படி நடக்குது? நாம ஏன் ரொம்ப லவுடா இருக்கிறவங்கள விட அந்த மர்மமான மனிதர்களை பார்த்தா இவ்வளவு அட்ராக்ட் ஆகுறோம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான சைக்காலஜி என்ன? இன்னைக்கு வீடியோல அதை பத்தி தான் ரொம்ப டீப்பா பேச போறோம். வெல்கம் டு மை சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் தி சைக்காலஜி ஆஃப் மிஸ்ட்ரி. கிரிகோரி மாகுவேர் அப்படின்னு ஒரு ரைட்டர் ஒரு விஷயம் சொன்னார். தி ஐ இஸ் ஆல்வேஸ் காட் பை லைட், பட் ஷேடோஸ் ஹாவ் மோர் டு சே. அதாவது கண் வெளிச்சத்தை தான் பார்க்கும், ஆனா நிழல்களுக்கு தான் நிறைய சொல்ல வேண்டியிருக்கும். இந்த ஒரு வரி தான் இன்னைக்கு நாம பேச போற எல்லாத்துக்கும் அடிப்படை. யோசிங்க, உங்க அட்ராக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண நீங்க எல்லா ட்ரிக்கும் பண்ணி பார்த்துருக்கலாம். நல்ல ட்ரெஸ், பர்ஃப்யூம், பாடி லாங்குவேஜ், ஆனா எதுவுமே கிளிக் ஆகலையா? அப்போ உங்களுக்கு அந்த மிஸ்ட்ரி தேவைப்படுதுன்னு அர்த்தம். ஒரு நபர் தன்னை பற்றி எல்லாத்தையும் உடனே சொல்லாம ஒரு மூடி வச்ச புத்தகம் மாதிரி இருக்கும்போது மற்றவங்களுக்கு அந்த புத்தகத்தை படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். ஏன் மர்மமான மனிதர்கள் மேக்னெட் மாதிரி எல்லாரையும் இழுக்கிறாங்க? இதுக்கு 10 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒவ்வொன்னா பார்ப்போம். 10. கணிக்க முடியாத தன்மை. நாம் ஒரு த்ரில்லர் படம் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. அடுத்த சீன் என்னன்னு தெரிஞ்சா நமக்கு போர் அடிக்கும் இல்லையா? அதேதான் மனிதர்களுக்கும். மர்மமானவங்க அன்பிரெடிக்டபிள்ஸா இருப்பாங்க. அவங்க அடுத்த நிமிஷம் என்ன செய்ய போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இந்த அன்பிரெடிக்டபிலிட்டி தான் அவங்கள இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குது. 9. போக்கர் ஃபேஸ். இவங்க ஃபேஸ்ல என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. சிரிக்கிறாங்களா, கோபமா, சந்தோஷமா, எதுவும் புரியாது. இந்த போக்கர் ஃபேஸ் மத்தவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கும். இவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் வரும். ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல இது ஒரு பெரிய ஸ்பார்க்கை உருவாக்கும். 8. ஹிடன் வல்னரபிலிட்டி. மர்மமான மனிதர்கள் எல்லாரிடமும் ஓப்பனா இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவங்க தங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட மட்டும் தங்க பலவீனங்களை ஷேர் பண்ணும்போது அந்த எதிரில இருக்கிற நபருக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் வரும். இவ்வளவு பெரிய கோட்டையை எனக்காக திறந்திருக்காங்க அப்படின்னு தோன்றும். அந்த கனெக்ஷன் ரொம்ப ஆழமானதா மாறும். 7. அமைதியான நடைமுறை. இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் தங்க பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து டின்னர் வரைக்கும் எல்லாத்தையும் சோஷியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த மர்மமான மனிதர்கள் அமைதியா இருப்பாங்க. இவங்க அமைதி ஒரு வீக்னஸ் கிடையாது, அது ஒரு பவர். இவங்க பேசும்போது அந்த வார்த்தைகளுக்கு ஒரு வெயிட் இருக்கும், ஒரு மதிப்பு இருக்கும். அவங்க பேசும்போது அந்த வார்த்தைகளுக்கு ஒரு வெயிட் இருக்கும், ஒரு மதிப்பு இருக்கும். அதனால அவர்கள் இன்டெலெக்சுவலா தெரிவாங்க. அது ரொம்ப அட்ராக்டிவ். 6. தன்னம்பிக்கை மற்றும் தனிமை சக்தி. இவங்க யாருடைய துணையும் இல்லாம தனிமையிலையும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சைக்கலாஜிக்கலா சொல்லப்போனா மத்தவங்களை சார்ந்து இல்லாத ஒரு நபர் ரொம்ப அட்ராக்டிவா தெரிவார். அவங்களுக்கு அவங்களே போதும். அந்த மைண்ட் செட் மத்தவங்களை அவங்க பக்கம் இழுக்கும். 5. அங்கீகாரம் தேவையில்லை. இன்ஸ்டாகிராம்ல எத்தனை லைக் வருது, மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த கவலைகள் கிடையாது. இந்த இன்டிஃபரன்ஸ் மத்தவங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கும். எல்லாரும் ஏன் பின்னாடி சுத்தும்போது இவன் மட்டும் ஏன் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ஈகோ கலந்த அட்ராக்ஷன் இங்க தான் ஆரம்பிக்கும். 4. ஆழமான கருத்துக்கள். இவங்க சும்மா ஸ்மால் டாக் பண்ண மாட்டாங்க. வெயில் இருக்கு, ரெயின் வரும் அப்படின்னு பேச மாட்டாங்க. பேச ஆரம்பிச்சா அதுல ஒரு டெப்த் இருக்கும். ஒரு விஷயத்தை பத்தி ஆழமா யோசிச்சு பேசுவாங்க. இதனால அவர்கள் இன்டெலெக்சுவலா தெரிவாங்க. அது ரொம்ப அட்ராக்டிவ். 3. நம்பகத்தன்மை. மர்மமான மனிதர்கள் காசிப்பு பண்ண மாட்டாங்க. அடுத்தவங்கள பத்தி பின்னாடி பேச மாட்டாங்க. இவங்க கிட்ட சொன்ன ரகசியம் பத்திரமா இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால மக்கள் அவர்கள் மேல் ஒரு பெரிய நம்பிக்கை வைப்பாங்க. நம்பிக்கை அதை விட பெரிய அட்ராக்ஷன் வேற எதுவுமே இல்ல. 2. கவனிக்கும் திறன். மர்மமான மனிதர்கள் ஒரு ரூமுக்குள்ள நுழையும்போது எல்லாரோட பாடி லாங்குவேஜ், அவங்க சொல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஒரு நாள் அவங்க வந்து, நீ என்னைக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருந்தியே, ஏன்
அப்படின்னு கேட்டா அந்த நபர் அப்படியே ஷாக் ஆயிடுவார். யாருமே கவனிக்காததை இவங்க கவனிச்சிருக்காங்கன்னு தோணும். அந்த ஒரு மூமெண்ட் தான் அட்ராக்ஷன் பீக். 1. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல். எந்த சூழ்நிலையிலும் பேனிக் ஆகாம கூல்மா இருப்பாங்க. கஷ்டமான நேரத்துல கூட அவங்க ஃபேஸ் மாறாது. இந்த ஸ்டோயிக் நேச்சர் அவங்களுக்கு மரியாதையும் ஈர்ப்பையும் தரும். எல்லாம் சரியா இருக்கும்போது கூல்மா இருக்கிறது ஈஸி. ஆனா எல்லாம் தலைகீழா இருக்கும்போதும் கூல்மா இருக்கிறவங்க அவங்க தான் ரியல் ஹீரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதுல ஒரு முக்கியமான சைக்காலஜி இருக்கு. இத ஸ்கேர்சிட்டி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருள் கம்மியா கிடைக்குதுன்னா அதுக்கு டிமாண்ட் அதிகம். அதேதான் மனிதர்களுக்கும். நீங்க எப்போ எல்லாருக்கும் எப்பவுமே கிடைக்கிறீங்களோ அப்போ உங்க வேல்யூ குறையும். ஆனா நீங்க ஒரு மிஸ்டரியா இருக்கும்போது நீங்க ஒரு ரேர் டைமண்ட் மாதிரி தெரியும். சரி, இப்போ பிராக்டிக்கல் டிப்ஸ் பார்ப்போம். எப்படி இந்த மிஸ்டரியை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். 1. அதிகம் பகிர்வதை தவிர்க்கவும். உங்களை பத்திய எல்லா விஷயங்களையும் மத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க. சில விஷயங்களை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறது உங்களை ஸ்ட்ராங்காவும் மெச்சூராவும் காட்டும். 2. அதிகம் கவனியுங்கள். பேசுறதை விட கவனிக்கிறது ஒரு பெரிய கலை. குறைவா பேசி ஆழமான கருத்துக்களை மட்டும் சொல்லும்போது உங்க வார்த்தைகளுக்கு அதிக மதிப்பு வரும். 3. எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணாதீங்க. சோஷியல் மீடியாவை உங்க பர்சனல் டைரியா மாத்தாதீங்க. நீங்க என்ன செய்றீங்கன்னு உலகம் முழுக்க சொல்லிக்கிட்டே இருந்தா உங்க யுனிக்னஸ் குறையும். 4. அமைதியா இருங்க. கடினமான சூழ்நிலையிலும் உங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்க காம்னஸ் மத்தவங்களுக்கு ரெஸ்பெக்டும் மிஸ்ட்ரியும் தரும். 5. உங்க மேல கவனம் செலுத்துங்க. மத்தவங்க அப்ரூவல்காக வாழாம உங்க growth மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க உங்க கோல்ஸுக்காக ஓடும்போது மத்தவங்க உங்களை தேடி வருவாங்க. கடைசியா ஒரு விஷயம். மர்மமா இருப்பது மத்தவங்களை ஏமாத்துறதில்ல, பொய் சொல்றதும் இல்ல. அது உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட பாதுகாக்கிறது. உங்க ரகசியங்களை எல்லாருக்கும் சொல்லாம உங்களுக்குள்ள ஒரு அழகான உலகத்தை வச்சிருப்பது தான் உண்மையான மிஸ்டரி. நீங்க உங்க வேல்யூவை நீங்களே தெரிஞ்சுக்கும்போது இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கும். நீங்க யாருன்னு சத்தமா சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. உங்க மௌனம் அத பேசும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நம்புறேன். இந்த 10 காரணங்கள்ல உங்களுக்கு எந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஏன்னா இது போல இன்னும் நிறைய சைக்காலஜி ரகசியங்கள் உங்களுக்காக காத்திருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். லைஃப் டிராப்ஸ், உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்.